Hi friends, welcome to my channel Healthy Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூரி கிழங்கு. தேவையான என்ன பொருட்கள்னு பார்க்கலாம். ரெண்டு பெரிய உருளைக்கிழங்க பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் வந்து பூரி கிழங்கு நல்லா கெட்டி கொடுத்துட்டு வரும். தேவையான சால்ட், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது அரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம கடுகு, சீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் நம்மளுடைய மிளகாவும் வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வதங்கினா போதும். ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வெங்காயம் வந்தால் போதும். இப்போ நம்ம கிழங்குக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு அந்த எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வேக வச்சது தான், வெங்காயமும் வதங்கிடுச்சு. ஸோ இது மறுபடியும் வேகணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் இல்லை. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இது லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம மஞ்சத்தூள், பொட்டுக்கடலை மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது 3ஐயும் போட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ண உடனேயும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். அதை அடி பிடிச்சிருன்றதுனால பண்ணலை. இல்லை நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போவே கூட போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், இப்போ இந்த கிழங்கு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்மளோட பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் இந்த பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணும்போது அது வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா கெட்டி கொடுத்துட்டு வந்துடும். இப்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நான் இதை குக் பண்ணேன். இப்போ நமக்கு செமி சாலிடான பூரி கிழங்கு கிடச்சிட்டு, இப்போ ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிட்டு அது செமி சாலிடாகவே வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே செமி சாலிடான பூரி கிழங்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வாசனை கொடுக்கும். இப்போது நம்மளுடைய பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.